ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி நான் அந்த எபிசோடில் உள்ள விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த சீன் நான் ரிப்பீட்டடாக மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் அது என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது. அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணவே முடியல. அந்த சீன்ஸ் அப்படி ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாலண்டியராக நம்மளே திருப்பி பார்க்குற மாதிரி இந்த ஒரு சீன் இன்றைக்கி எபிசோடில் வீக்கா அந்த அழகாக காதில் வச்சு கேட்குறது, அதுக்கப்புறம் ஏன்டா என்கிட்ட மறைச்ச, நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது, நான் சந்தோஷமாக இருந்துருவேன் மறைச்சிட்டியா அப்படின்னு சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம காவேரி சொன்னாங்களே ஸ்வீட் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முத்தம் கொடுப்பாங்களே, ஸோ நான் டேரெக்டாகவே கொடுத்துருவேனே அப்படின்னு சொன்னால, நான் ஆக்சுவலாக இது எதிர்பார்த்தேன் எபிசோடில். இதுக்குள்ளாட்டி எப்படியாவது ஒரு தடவையாச்சும் நெத்தியில் முத்தம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் அது கொடுக்கவே இல்லை. ஸோ பார்ப்போம் ரியலில் நிஜமாக சொல்லும்போதாச்சும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி நம்மளை அறியாமலே அந்த சீனை ரொம்ப ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இவங்களோட ஆக்டிங் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அவ்வளோ லவ் பண்ண வைக்கிறாங்க டெய்லி அவங்களோட ஆக்டிங்கை பார்க்கும்போது. ஸோ டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீக்கா சீன்ஸ் வந்தாலே நமக்கு போதும், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். அந்த ப்ரெக்னன்சி ட்ராக்கு இந்த மாதிரி தான் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் லவ் சொல்லாமலே சொன்ன மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இதையும் கொண்டு போயிடுவாங்களோ லைட்டாக பயம் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்ச அப்டேட் அந்த ட்ராக் ரிவியல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அது நமக்கு எந்த அளவுக்கு நம்புறது நமக்கு தெரியல. பார்ப்போம். எத்தனை பேர் என்ன மாதிரியே நீங்களும் வெயிட் பண்ணீங்க. ஸோ ஃபோர்ஹெட்ல முத்தம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா குறுக்க வந்துடுறாங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காவேரின்னு கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கூடய அவங்க நினச்சி பார்த்த சீனே முடிஞ்சு போச்சு. நேர்லையும் நிம்மதியாக கூட மாட்டுறாங்க, இந்த மாதிரி நினச்சி பார்க்கும்போது நிம்மதியாக கூட மாட்டுறாங்க. இப்போ நம்ம வீக்காவை ஸோ சாரதாமா எங்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நிறைய டைம்ஸ் பார்த்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் ரிப்பீட்டடில் ரொம்பவே லைவ்லியாக இருந்துச்சு. ஸோ எத்தனை பேருக்கு அந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி நீங்களும் எத்தனை பேர் நிறைய டைம் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.